ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அங்கே இருக்கிற செய்தியாளர்கள் பார்த்தோன்னா அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. நிறைய விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்லிட்டு போனார். அதில் ஒருத்தர் கேட்டார், திரை கவர்ச்சிக்கு கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பார்த்தோன்னா அவர் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். சரி, இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா இப்போது இந்த ரஜினி ரசிகர்கள் அப்படின்ற ஒரு சில பேர், எல்லா ரஜினி ரசிகர்களும் கிடையாது, ஒரு சில பேர் ப்ளஸ் ஒரு சில திமுக நபர்கள் இதை வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, என் தலைவர் அவரெல்லாம் ஒரு அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா அவருக்கெல்லாம் கருத்து சொல்லுவாரா, அப்படிலாம் சொல்ல மாட்டார், விஜய் பண்ணுறது என்ன அரசியலா அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அவர் அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்லாமல் போனாரா அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா தப்பு. அதை கிட்டத்தட்ட 3-4 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே விஜய் அவர்களோட அரசியல் ரஜினிக்கு பிடிக்கல, அதாவது விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஜெயிக்கவே கூடாது அப்படின்றக்காக அவர் திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாரு. இப்போ கூட திமுக ஃபங்க்ஷனில் கலந்துட்டு வந்தார். இளையராஜா ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அவரை புகழ்ந்து பேசினார், புதிய பழைய எதிரிகள் அப்படின்லாம் பேசினார். அப்போ இருந்தே தெரிஞ்சிருச்சு ரஜினி அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்களோட கருத்து இருக்கலாம். சரி, ஓகே, இப்போ அப்படியே எந்த சைடு ஆப்போசிட் எடுத்துக்கலாமே, அதை நம்ம எப்படி பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, திரை கவர்ச்சி அப்படின்றது பார்த்தோன்னா ரஜினி அவர்களும் இப்போ வரைக்கும் திரை கவர்ச்சி காட்டிட்டு தான் இருக்கார். அவருக்கு கூடுற கூட்டமும் பார்த்தோன்னா அந்த திரை கவர்ச்சி மூலமாக தான். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சதும் அந்த திரை கவர்ச்சியில் அவரை நம்பி வந்த ரசிகர்களை நம்பி தான். அப்படி இருக்கிறப்போ அதை பற்றி இவங்க கேட்குறாங்க அப்படின்ற போது நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, நம்மளே பார்த்தோன்னா இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக அவர் கடந்து போயிருக்கலாம் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விதமாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம தான் அரசியலுக்கு வர முடியல, அதை திரை கவர்ச்சி காட்டி நம்ம தான் அரசியலுக்கு வர முடியல, நம்ம தான் பார்த்தோன்னா இப்போ இருக்கிற கட்சிகளை தூக்கிட்டு நம்ம ஒரு ஆட்சி அமைச்சு நம்ம ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சோம். அதை நம்ம பண்ண முடியல. சரி, நம்ம திரைத்துறையிலேருந்து இன்னொரு நபர் வந்திருக்காருல்ல, அந்த நபராது பண்ணட்டும், அதை நம்ம ஓப்பனாக சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற காரணத்துக்காக அவர் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, ஒருவேளை விஜயெல்லாம் ஜெயிக்க முடியாது, அது ஓட்டாக மாறாது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை எதிர்க்கிற மாதிரியோ, விஜய் அவர்களுக்கு பார்த்தோன்னா ஏதோ ஒரு விஷயங்களை பார்த்தோன்னா அறிவுறுத்துற மாதிரியும், ப்ளஸ் விஜய் அவர்களாக இதில் வரக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பேசிட்டார் அப்படின்னா, அது சமூக ஊடகங்களில் பார்த்தோன்னா தளபதி விஜய் ரசிகர்கள் வேறு வச்சு செய்வாங்களே அப்படின்றக்காக அவர் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். சரி, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில கட்சிகள் இப்படி பேசும், ஒரு சில கட்சிகள் இப்படி பேசும், அதனால் நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றக்காக கூட அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி பல விதமான கருத்துக்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவர் என்ன நினச்சி அந்த நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு வார்த்தையை பேசினா கூட பார்த்தோன்னா அது அரசியலாக்கும் அப்படின்றக்காக அவர் பேசாமல் போயிருக்கலாம் அப்படின்றது நிறைய பேர் அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால் அப்படி போயிட்டார் அப்படின்னு. இப்போது அந்த ஒரு வார்த்தையை எடுத்து வச்சு பார்த்தோன்னா அரசியலாக்கியாச்சு, நம்ம உட்காந்து வீடியோ போட்டாச்சு. இதுதான் ஒரு வார்த்தை பேசாமல் போனாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை அப்படின்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரஜினி ரசிகர்களும் சரி, ஒரு சில திமுக நபர்கள், ஒரு சில ரஜினி ரசிகர்கள், எல்லா ரஜினி ரசிகர்களும் நம்ம பேசலை. அப்படி இருக்கிற நபர்கள் பார்த்தோன்னா விஜய்க்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது ரஜினி அவர்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் அவர் பேசாத பேச்சா, சீமான் அவர்கள் சுடுகாட்டில் போய் படுங்க ரஜினி அப்படின்னு கேட்டார், அவரோட ஃபேமிலி பற்றி பேசினார், சாட்டை திருமுருகன் பேசாத பேச்சா, அப்படி இருக்கிற ஒரு நபரையே கூப்பிட்டு வச்சு ரஜினி அவர்கள் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு சில விஷயங்களெல்லாம் அறிவுரை சொன்னார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். சீமான் சங்கின சகத்தோரன் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போனார். அப்போது அப்படி பேசின அந்த தற்கொலையே ரஜினி அவர்கள் ஆதரித்து பேசியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் ஏதாவது ரஜினி அவர்கள் ஏதாவது பேசியிருக்காரா, திட்டியிருக்காரா, இல்லை மறைமுகமாக சாடியிருக்காரா, ஏதாவது பண்ணியிருக்காரான்னா ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்க மாட்டார் அப்படின்ற முடிவை இவங்க எப்படி இருக்கிறாங்க. அவரோட முடிவு என்ன அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரோட முடிவு என்ன அப்படின்னா, எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருக்கோ அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அந்த கட்சியை பற்றி புகழ்ந்து பேசுவோம் அப்படின்றத அவரோட மைண்ட் செட்டு. எல்லா ஆட்சி காலத்துலேயும் நம்ம பார்த்துருப்போம், அதுதான் பண்ணுவார் அவர். அது அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்காக தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வரும்போது எதிர்த்து பேசணும். அதை இவர் பேசாமல் இருக்கிறதும் நம்ம இவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு தான். அதனால் அதையும் பார்த்தோன்னா நம்ம மறுக்க முடியாது. இவரோட அரசியல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இவருக்கான அரசியல் தான் அவர் பேசுவாரே தவிர மக்களுக்கான அரசியலை பெரிய அளவில் பேசுனது கிடையாது, எங்கேயுமே பேசுனது கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. அது அப்படியே மேலாப்பில் பேசியிருப்பார். மற்றதெல்லாம் பார்த்தோன்னா இவருக்கு எந்த பாதிப்பு வராத அளவில் தான் அவர் பேசுவார். அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயத்தை நம்ம அப்படி கடந்து போயிடலாம். சரி, ஓகே, இப்போது இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இவர் சங்கீதா அப்படின்றத நம்ம ஆணித்தனமாக சொல்ல முடியும் அப்படின்றத வச்சு இன்னொரு விஷயத்தை பார்த்தோன்னா இவர் பண்ணியிருக்காரு. அதை வச்சு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி பெரியாரோட பிறந்தநாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தளபதி கூட பார்த்தோன்னா பெரியார் சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தியிருந்தார். ட்விட்டரில் ட்வீட் போட்டிருந்தாங்க. நம்ம கழக தொண்டர்கள் எல்லாரும், பொதுச் செயலாளர் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தோன்னா அங்கங்கே இருக்கிற பெரியார் சிலைகளுக்கு மாலை அருந்துச்சு மரியாதை செலுத்தினாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போது ரஜினி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவருக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே, அதனால் பார்த்தோன்னா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சரி, சொல்லிட்டு போகிறாரு ப்ரோ, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதில் தான் விஷயமே இருக்குது.
அவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரே தவிர இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பேர் கொண்டாடுற பெரியார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை. அவருக்கு ஏன் சொல்லலை அப்படின்றத நம்மளோட கேள்வி. அப்போ இவர் சங்கின்னு கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படின்றது நம்ம இந்த இடத்துல சந்தேகிக்க முடியுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி கீழே பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா பவன் கல்யாண் அவர்களுக்கு விஷ் பண்ணியிருக்காரு. அவரும் பிஜேபி சேர்ந்த நபர் தான். இப்படி பிஜேபி சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு மிக முக்கியமாக பார்த்தோன்னா இவர் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாரு ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். சொல்கிறாரு இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இப்போது அதே ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட கட்சி தலைவராக கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிற பெரியார் அவர்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை? சொல்லணும்ல. அவர் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா சமூகத்துக்கு மிக நல்ல விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்காரு. நரேந்திர மோடியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெரியாரெலாம் எவ்வளோ லெவலில் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு பார்த்தோன்னா ஏன் அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லவே இல்லை? அவரோட மகிமையை போற்றுவோம், அவர் சமத்துவம் சமூக நீதி பேசின ஒரு நபருக்கு பார்த்தோன்னா ஏன் வந்து இவங்க அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடாது? இப்போது மதவாத அரசியலை பூசிட்டு இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கு இவர் வாழ்த்து சொல்லுவார். ஆனால் வந்து எல்லாமே சமம், எல்லாரும் சமம் தான், எந்த மனிதனும் மேலையும் கிடையாது கீழையும் கிடையாது, யாருக்கும் எல்லாருமே சமம் அப்படின்னு பேசி போராடின பெரியார் அவர்களுக்கு இவர் வாழ்த்து சொல்லலை. அப்போ இவர் அடக்குமுறை கட்சி எதுவோ அதுக்கு அந்த நபருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. எல்லாரும் சமம் அப்படின்னு போராடின ஒரு மனுஷனுக்கு வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னா இவர் சங்கி லிஸ்ட்டில் வராமல் வேறு எந்த லிஸ்ட்டில் வருவார்? உடனே சில பேர் சொல்ல அதே ப்ரெஸ் மீட்டில் வந்து பெரியாருக்கும் இன்றைக்கி தான் பிறந்தநாள், மோடி அவர்களுக்கும் இன்றைக்கி தான் பிறந்தநாள்னு கேட்டாங்க ப்ரோ, அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் லிஸ்ட்டில் வராது. ஒருத்தர் அப்படி கேட்டார், அதுக்கு சும்மா பார்த்தோன்னா அவர் கேட்டார் அப்படின்றக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வாழ்த்துக்கள் லிஸ்ட்டில் வராது. இப்போ நரேந்திர மோடி அவர்களுக்கு யாருமே கேட்காம தான் இவர் வந்து ட்விட்டரில் ட்வீட் போட்டார். அந்தளவுக்கு மரியாதையாக போட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, டு த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், ஃபர்ஸ்ட் லைனே பாருங்களேன், டு த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பெரியார் அவர்களை விடவா, ஹானரபுள் அண்ட் மை டியர் பிரைம் மினிஸ்டர். மை டியர் பிரைம் மினிஸ்டர், அவ்வளோ பாசம், சங்கியினுடைய பாசம், அதுதான் மை டியர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வருது. நரேந்திர மோடிஜி அப்படின்னு போட்டிருக்காரு. போட்டு ஹேர்ட் லெஃப்ட் விஷஸ் ஆன் யுவர் பர்த்டே, விஷிங் யூ லாங் லைஃப் அண்ட் குட் ஹெல்த், ஓகே, பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் எவ்ரி லெஸ்டிங் ஸ்ட்ரென்த் டு லீட் அவர் பி லவுட் நேஷன், ஜெய் ஹிந்த் அப்படின்னு போட்டிருக்காரு. இதில் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மை டியர் பிரைம் மினிஸ்டர், த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்லாம் போட்டிருக்காரு. பெரியாரெலாம் பார்த்தோன்னா அதையும் தாண்டி அவருக்கு இப்படி ஒரு விஷஸை செய்தியாளர்கள் கேட்காம போட்டிருக்கணும். கேட்டதுக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் லிஸ்ட்டில் வராது. அப்படி இருக்கிறப்ப இவர் பார்த்தோன்னா வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ திமுகவுக்கும் பார்த்தோன்னா இவர் ஆதரவு தரப்போகிறது இல்லை அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அப்போ இவர் பிஜேபியோட சப்போர்ட்டாளர் தான் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லாமல் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா? இதில் திமுகவும் பார்த்தோன்னா இவர் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு விஜய்க்கு வாக்கு செலுத்த வேணாம்னு சொல்கிறார் அப்படின்னு பெருமைப்பட ஒன்றுமே இல்லை. அவர் டேரெக்டாக பார்த்தோன்னா உங்கள் கட்சியோட கொள்கை தலைவர், நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர் பெரியார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் ரெண்டு கட்சியினுடைய எதிர்கட்சி, கொள்கை எதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஜேபி, உங்களுக்கும் பார்த்தோன்னா எதிரி நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு மட்டும் வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு பார்த்தோன்னா அவருக்கு முட்டு கொடுத்துட்டு தளபதிக்கு வாக்கு செலுத்த வேணாம்னு சொல்கிறார் அப்படின்னு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத அந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடியது. ஸோ ஒரு சில நகர்வுகளை வச்சு பார்த்தோன்னா இவரெல்லாம் இப்படி தான் அப்படின்றத ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். அதுதான் பார்த்தோன்னா இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதனால் இதை வந்து இதுக்கு மேலே நம்ம பெரிய அளவில் பேசி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவரோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது இது மூலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம். இப்போ தளபதியே நாளைக்கு ஆளுங்கட்சியாக வந்துட்டாரும், தளபதிக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவார். அதுதான் இவரோட மனநிலைமை. அதனால் இவர் லைஃப் எப்பவுமே சேஃப் தான். ஆனால் மக்களுக்காக பெரிய அளவில் இவர் குரல் கொடுப்பாரான்னு இல்லை. காலா திரைப்படத்தில் பார்த்தோன்னா நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு போராடுவார். ஆனால் நிஜத்தில் பார்த்தோன்னா அந்த படம் ரிலீஸ் டைம்லேயே வந்து 8 வழிச்சாலைக்கு ஆதரவு தெரிவித்தவர். அப்படி இருக்கிற நபர்கிட்ட பெரியார் அவர்களுக்கு வாழ்த்தை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது, அது தவறு தான். ஸோ நம்மளும் பார்த்தோன்னா பெரியார் அவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட கொள்கைகளை இன்னும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதும் இந்த வீடியோ மூலம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சங்கி அப்படின்ற லிஸ்ட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் வருவார் அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெயினிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.